ஔவையாரின் ஆத்திச்சூடி. குழந்தைகளா, உங்களுக்கு ஔவையார் யாரென்று தெரியுமா? வாங்க தெரிந்து கொள்ளலாம். சங்க காலத்தில் பல பெண்பாட்புலவர்கள் இருந்தாலும் ஔவையாருக்கு சிறப்பிடம் உண்டு. ஔவையார் என்ற பெயரில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்தபோதும் கிபி 12ஆம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் வாழ்ந்த ஔவையாரால் இயற்றப்பட்டது ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி ஆகிய 4ம் இவரால் இயற்றப்பட்டது. சிறு சிறு சொற்றொடர்களால் எளிமையாக அமைந்த நீதிநூல் ஆத்திச்சூடி. இப்போது ஆத்திச்சூடியை கதை வடிவில் காண்போமா? நன்மை கடைபிடி. ஓர் அழகிய காட்டில் 2 முயல் நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். அதோ பார், பழங்கள் மரத்திலிருந்து விழுகின்றன. அட ஆமா, வா, பழங்களை எடுத்து இருவரும் தின்னலாம். வேகமாக ஓடும் திறமை எனக்கு இருக்கிறது, அதனால் பழங்களை நானே எடுத்துக்கொள்வேன். இது சரியில்லை, பார்த்து போ. ஆ, அச்சச்சோ, அடிபட்டு விட்டதா? வலிக்கிறது. நான் பழங்களை எடுத்து வருகிறேன். இந்தா உனக்கொன்று. நன்றி நண்பா. நீதி: நல்வினை செய்தலை எவ்வளவு இடையூறு வந்தாலும் உறுதியாக தொடரவும். குழந்தைகளா, இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நமக்கு என்னதான் தீமை யாராவது செய்தாலும் அவர்களுக்கு நாம் நன்மை செய்வதை கடைபிடிக்க வேண்டும்.